M5 வரைக்குமே வரும். அதுக்கப்புறம் இந்த M6, M7, M8ங்கிறது வந்து நம்ம அந்த ஓரளவு நீங்கள் மட்டும் இதை மட்டும் பார்த்துட்டிங்கனாலே ஈஸியாக உங்களால் மனப்பாடம் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதை வந்து அதை நான் சொன்ன மாதிரி மனனம் பண்ணாதீங்க. இந்த 6 அப்படின்னா வந்து என்னென்ன அது 1.6 அதை டிவைடட் பை 1:300 1:600 அந்த மாதிரி வந்து ரிலேட் பண்ணி படிங்க. எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி படிங்க. எதையும் மொட்டையாக மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதணும்னு நினைக்காதீங்க. நம்ம அவ்வளோலாம் மனப்பாடம் பண்ணி போய் எழுதவே முடியாது. ஸோ எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு லாஜிக்கை வச்சுக்கிட்டு அது அந்த மாதிரி படிங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் முதலாக உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, போர்டோட சைஸஸ் என்ன அப்படின்னு. அதுக்கு வந்து பிஐஎஸோட ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். எந்த ஆண்டு எந்த நம்பரின் படி வந்து நமக்கு அந்த ஸ்டாண்டர்டைஸ் வந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் எதையாவது ஒன்றோட ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா 1444 டிவைடட் பை டிவைடட் இல்லை, இது வந்து அந்த மாதிரியோட எண் எந்த வருஷம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 1963 அண்ட் 1977. இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. இந்த நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கிறணும், இந்த வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ இந்த நம்பருக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இப்போ இந்த நம்பர் வந்து என்னென்னா எனக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி என்னோடய வீட்டோட எலக்ட்ரிக்கல் நம்பர் இந்த நம்பர். ஸோ அதை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இப்போ 1963 அப்படிங்கும்போது 1963 ஏதாவது சிறப்பு நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். இப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு 1963 வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். ஏதாவது தலைவர்கள் பற்றி படிக்கும்போது அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ 1963 என்ன நடந்துச்சோ அதையும் ரிலேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் மைண்டில் வச்சுக்கிற முடியும். புரியுதுங்களா? சரி, எங்கெங்கேயோ போயிட்டான். ஸோ இந்த ஸ்கேலில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை ஸ்கேல் புரியல, ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே டிவைடட் பை 2 தான் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களால் பண்ணிக்கிற முடியும். ஸோ இங்கே வரக்கூடியது 5 எம்எம்னா இதை வந்து நீங்கள் என்னவா மாற்றிக்கிறோம், மீட்டரை வந்து எம்எம் மாற்றினீங்கன்னா என்ன வரப்போதோ அதே தான். மீட்டரை வந்து இப்போ உதாரணத்துக்கு இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 5 mm 2 மீட்டர் அப்படிங்கிறது இங்கே ஸ்கேல் வந்து 1:200. அப்படின்னா மீட்டரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மீட்டருக்கு 1000 mm. கரெக்டாக? ஸோ 5 mm நம்ம 1 மீட்டரை கன்சிடர் பண்ணுறோம்னா 5ஆல் டிவைட் பண்ணிடுறோம். அடித்தா என்ன வரும்? 200. இதுதான் ஸ்கேலு. அப்போது 1:200. புரியுதா? இங்கே 1 mm 2 மீட்டர்னால் அதான் உங்களுக்கு 1000 வந்துருச்சு. 1 mmனாலும் 1000 mmத்துக்கு சமம். இதில் உங்களுக்கு ஏதாவது இன்னும் புரியல அப்படின்னா திரும்ப வந்து கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கேலை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எதையுமே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பாகைமானி அல்லது கோணமானின்னு சொல்லக்கூடியது. இது உங்களுக்கு தெரிஞ்சது, நம்ம பயன்படுத்தினது தானே. ஒன்று அரைவட்டத்தில், இதில் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த அரைவட்டம் பயன்படுத்தியிருப்போம். நம்ம ஐடிஐ படிக்கும்போது இந்த முழு வட்டம் பயன்படுத்தணும். இதில் என்ன, அரைவட்டமாக இருந்தால் 0லேருந்து 180 டிகிரி வரைக்கும் இருக்கும். முழு வட்டமாக இருந்தால் 0லேருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்கும். இது வந்து நம்ம அந்த எந்த பொருளில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் செல்லுலாய்ட். இதை மட்டும் ஞாபகத்துருங்க. டிரான்ஸ்பரண்ட் செல்லுலாய்ட் அல்லது வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து டிரான்ஸ்பரண்ட் செல்லுலாய்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ காம்பஸ் அல்லது கவராயம், இந்த காம்பஸ் வந்து நம்ம படிக்கக்கூடிய காம்பஸ் சர்வேயிங் கிடையாது. இது நம்ம சின்ன வயசில் பயன்படுத்தின வட்டம் வரைவதற்காக, வட்ட வில்கள் வெட்டுவதற்காக ஒரு காம்பஸ் பயன்படுத்தணும் இல்லையா, அதைத்தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ காம்பஸ்னால் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒரு சைடு வந்து ஒரு ஊசி மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து பென்சிலோ அல்லது பேனாவையோ நம்ம பயன்படுத்தி நமக்கு தேவையான ஒரு நீளத்தையோ அகலத்தையோ எடுத்து நம்ம ஒரு வட்டம் வரையலாம், இல்லை வட்ட விட்கள் வெட்டலாம். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்? காம்பஸ் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் வந்து பெருசாக